Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம Intelோட 13 Gen CPU வச்சு தான் ஒரு PC build பண்ண போறோம். அதுவும் இத 55K குள்ளேயே முடிக்க போறோம். சோ இந்த PC build யாருக்குன்னு கேட்டா இன்னும் லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல அப்கிரேட் ஆகணும். அதே வேளையில காசும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண கூடாது. சோ இதனால என்ன பெனிஃபிட்னா நம்ம லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல அப்கிரேட் ஆயிருக்கனால இன்னும் 2-3 ஜெனரேஷனுக்கு நாம CPU அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. சோ இதனால நம்மளால காஸ்ட் கட்டிங்கும் பண்ண முடியும். அதே வேளையில மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் எப்படின்னு காட்ட போகிறேன், வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரியே இதில் 13 Gen CPU தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டலோட i5 13400. ஸோ இங்கே i5லையுமே ரெண்டு வேரியன்ட் இருக்குது, 13400F அண்ட் 13400 அப்படின்னா F வித்தவுட் F. ஸோ F சீரியஸ்னாலே காஸ்ட் கம்மியாக இருக்கும், ஏன்னா அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வராது. அதே வித்தவுட் Fலன்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வரும். ஸோ இந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் சின்னதாக கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் அப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதே போல் இப்போதைக்கு நம்ம ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 2000 கிட்ட தான் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே. ஸோ அதனால் நம்ம இங்கே வித்தவுட் F தான் சூஸ் பண்ண போகிறோம். நமக்கு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதுதான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸர் எவ்வளோ பவர்ஃபுல்னு கேட்டால் இதை நான் 12th Gen கூட கம்பேர் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ பவர்ஃபுல்னு. இது ஒரு மிட் ரேஞ்ச் சிபியூன்னே சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், 12th Gen 13 Gen ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் பாருங்கள். 12th Genல 6 கோர் இருக்குது, 0 பவர் சேவிங் கோர், 12 த்ரெட். அதே 13 Genல போனீங்கன்னா 6 கோர் ப்ளஸ் 4 பவர் சேவிங் கோர் இருக்குது, டோட்டலாக 10 கோர் இருக்குது. அப்புறமா 16 த்ரெட் இருக்குது. ஒரு 10 கோர் 16 த்ரெட் இருக்க சிபியூவை நம்மளால் பட்ஜெட் சிபியூலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இது உண்மையிலே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சிபியூ. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் இந்த சிபியூ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணோன்னா இன்னும் ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு நாம சிபியூ அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும்தான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா மேக்ஸ் ஃப்ரீக்வன்சியில் சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்குது, மற்றபடி பெருசாக இல்லை சேஞ்சஸ் எதுவும் இல்லை. கேஷ் மெமரி ஒரு 2 MB இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் கிராஃபிக்ஸ் இல்லை, அப்புறமா DDR4 + DDR5 இதுவும் சேம் தான். நம்ம இன்டர்னல் கிராஃபிக்ஸ்லையும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ப்ரீவியஸ் ஜெனில் யூஸ் பண்ண 730 UHD அதே தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சியில் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வர போகிறது இல்லை. மேஜரான டிஃப்ரெண்ட் இதுதான் இதில், மற்றபடி எதுவும் இல்லை. இதில் எக்ஸ்ட்ரா கோர் ப்ளஸ் த்ரெட் இருக்கனால இன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் 12th Genகளோட கம்பேர் பண்ணால். ஸோ இப்போ இந்த பில்டுக்கான மதர் போர்ட் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்டெல் அவங்களோட 13 Gen லான்ச் பண்ணப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோட எக்ஸிஸ்டிங் சாக்கெட்டான 1700ல் நம்ம பயோஸ் அப்டேட் பண்ணாலே நம்மளால் இந்த 13 Gen யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ எஸ்எஸ்டி மதர் போர்டை யூஸ் பண்ணலாம். அதே விடையில் எஸ்எஸ்டி மதர் போர்டில் B660 சீரீஸ்லாம் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ 13 Gen லான்ச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் நம்மளால் இந்த பிசியை இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுது. சிபியோட ப்ரைஸ் மட்டுமே நமக்கு இங்கே 22,000 கிட்ட வருது. இருந்தாலுமே நம்மளால் இந்த பில்டை 50Kல முடிக்க முடியும். ஸோ இந்த மதர் போர்டு நம்ம இங்கே சூஸ் பண்ண போகிறது, நம்ம இங்கே B660 மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே ஒரு நல்ல மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட i5 ப்ராசஸரை ஹேண்டில் பண்ணணும், 10 கோர் + 16 த்ரெட்டை. அதுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் ஒரு மதர் போர்டு சூஸ் பண்ண போகிறோம். எனக்கு இங்கே ஏஸ்ராக்கோட B60 Pro RS இந்த மதர் போர்டு தான் இதுக்கு கரெக்டாக சூட் ஆகுன்றது. பட்ஜெட்லையும் இருக்குது, அதே வேளையில் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். நான் இந்த மதர் போர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் மதர் போர்டு ஆக்சுவலாக B660 Pro RS. இதில் 13 Gen சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 8 பவர் பாஸ் டிசைன். அதனால தான் சொல்கிறேன் இதில் i5க்கு மேலே எந்த சிபியுமே யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் 12th Genனா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது 13 Gen போகிறீங்கன்னா i5யோட ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இந்த 8 பவரில் நம்மளால் i5 மட்டும்தான் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு மேலே சிபியூ அப்கிரேட் பண்ணோன்னா மதர் போர்டு பாட்டில் நெக் ஆகிடும். ஸோ அதனால் இந்த i5க்கு இந்த மதர் போர்டு ஓகே. இதுக்கு மேலே எந்த 13 Gen சிபியும் இதில் யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ i5 வரைக்கும் நம்ம தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம். அப்புறமா இதில் M2 E-key கொடுத்துருக்காங்க. E-keyனா நம்ம இன்புல்ட்டாகவே வைஃபை சிப்பை மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இன்புல்ட்டாகவே நமக்கு வைஃபை கிடைக்கும். இந்த எக்ஸ்டர்னல் அடாப்டர் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக வைஃபை ட்ரைவ் போட்டு ஒர்க் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆடியோ. ஸோ இதில் ஆடியோ மட்டும்தான் பேசிக்கானது, 897 தான் கொடுத்துருக்காங்க. ஆடியோ ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. நார்மலான ஒரு மிட் ரேஞ்ச் ஆடியோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக இல்லை எதுவும். அப்புறமா யூஷுவலாக ஆகாத மாதிரி RGB சப்போர்ட். அப்புறமா PC Gen 4 ஆக்சுவலாக. ஸோ இன்டெல் 13 Gen ஒன்று நீங்கள் PC Gen 5ன்னு எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக PC Gen 4 போதும். இதில் நம்மளால் RTX 3080 வரைக்கும் பேர் பண்ணலாம். AMD சைட்லேருந்து 6800 வரைக்குமே பேர் பண்ணலாம் இந்த PC Gen ஸ்லாட்டில் i5 ப்ராசஸர் கூட. ஸோ அதனால் நம்ம லோ எண்ட் கார்டும் யூஸ் பண்ணலாம், ஹை எண்ட் கார்டும் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நான் எந்த GPUலாம் பேர் பண்ணுறதுன்னு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறமா M2 ஸ்லாட்டுமே PC Gen 4 யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி நார்மலாக 1 GB per ஸ்பீடு தான் எதர்நெட்.
நார்மலாக எல்லா ஏர்ஸ்லாக் ஃபீச்சரில் வர மாதிரி அவங்களோட சாஃப்ட்வேர் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம முக்கியமாக இதில் பண்ண வேண்டியது என்னென்னா பயோஸ் அப்டேட். ஆக்சுவலாக பயோஸ் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இது 13 ஜென்னுக்கு சப்போர்ட் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் லேட்டஸ்ட் ஸ்டாக் உங்களுக்கு கிடச்சதுன்னா பயோஸ் அப்டேட் ஆகி வரும். அது நீங்கள் கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பயோஸ் அப்டேட் ஆகிருக்காது. நீங்கள் பக்கத்து ஷாப்பில் ஏதாவது கொடுத்து அப்டேட் பண்ணாலே போதும். அப்டேட்டுக்கு நிறைய காசெல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு பயோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 11.02 வெர்ஷன். அதுக்கப்புறமா இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க 12.03. ஸோ நீங்கள் 11.02 அப்டேட் பண்ணி 13 ஜென் சப்போர்ட் வந்தாலுமே நீங்கள் 12.03 மஸ்ட் அப்டேட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் இந்த ப்ராசஸரோட ஃபுல் கெப்பாசிட்டியை உங்களால் எடுக்க முடியும், அதாவது ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை. இல்லைனா கண்டிப்பாக இந்த மதர் போர்டு உங்களுக்கு ஒரு அண்டர் பவர்டாக தான் இருக்கும். ஸோ மஸ்ட் பயோஸ் அப்டேட் ரொம்ப மஸ்ட்டு. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் 13 ஜென்னோட பவரை இந்த ஓல்டு மதர் போர்ட்லாம் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக பயோஸ் அப்டேட் பண்ணுறீங்க. பயோஸ் அப்டேட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த i5க்கு ரொம்ப நல்லாவே ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை இந்த மதர் போர்டு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு. ஆக்சுவலாக நாம் இங்கே பட்ஜெட்டில் இந்த பிசி பில்டை முடிக்க போகிறோம். அதனால் கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இதிலேயே இன்புல்ட்டாக வர கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 730 UHD. அது எடிட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமிங்கும் சின்னதாக பண்ணலாம். அது எவ்வளோ FPS கொடுக்குங்கிறத லாஸ்ட்டில் பெஞ்ச் மார்க்கில் காமிக்கிறேன். ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் கார்டை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறோம். கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி கடைசியில் நம்ம பேசலாம். இதுதான் பவர் சப்ளை. பவர் சப்ளை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இந்த மாதிரி ஒரு பில்ட் பண்ணுறோம், அதாவது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் CPU வைக்கிறோம். இது கூட போய் ஒரு 18+ இல்லைனா அன்னோன் பிராண்டு கொஞ்சம் சீப்பான பவர் சப்ளைலாம் சூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக சிபியோட காம்பனன்ட் ஷார்ட் ஆகலாம், இல்லைன்னா பிளாஸ்ட் கூட ஆகலாம். ஸோ எப்போவுமே ஒரு நல்ல பில்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பவர் சப்ளை சூஸ் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக மற்ற பில்டுகள் பட்ஜெட் பில்டில் எல்லாமே 18% தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த பில்டுக்கு அப்படி கிடையாது. இந்த 13 ஜென்னுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான CPU. இதுக்கு நம்ம கரெக்டான பவர் டெலிவரி கொடுத்தா தான் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இங்கே கோல்டு ரேட்டட் பவர் சப்ளை தான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த பட்ஜெட்லேயும் நம்மளால் கோல்டு ரேட்டட் சூஸ் பண்ணலாம். ஸோ கோல்டு ரேட்லையுமே 2 PSU சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று ஜிகாபைட்டோட 750, இன்னொன்று ஜிகாபைட்டோட 850. ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன பவர் டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. பவர் கெப்பாசிட்டி தான், டெலிவரி கெப்பாசிட்டி தான். ஆக்சுவலாக உங்ககிட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் 750 சூஸ் பண்ணலாம். மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஹை எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டாக சூஸ் பண்ண போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 850 சூஸ் பண்ணுங்கள். நான் இருந்தால் கண்டிப்பாக 850 தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் 1000 கிட்ட தான் வரும். ஸோ நான் இங்கே 850 தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பவர் சப்ளை பற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலாக பவர் சப்ளை ஜிகாபைட்லேருந்து எல்லாத்துக்குமே சேம் ஃபீச்சர்ஸ் தான் வரும். பட் இதில் ஃபுல்லி மாடலர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பட்ஜெட்டில் போனோன்னா மாடலர் இல்லாமல் வரும். நீங்கள் செமி மாடலர் வாங்கினா கூட ஓகே தான். ஆனால் இங்கே ஃபுல் மாடலர் அவங்களே கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டில். மற்றபடி ஜிகாபைட்டில் நார்மலான ஜிகாபைட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அது எல்லாமே இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்டானது இது கோல்டு சர்டிஃபிகேட். யூஸ்வலாக நம்ம ப்ரௌன் சர்டிஃபிகேட் தான் இருக்கும், இது கோல்டு சர்டிஃபிகேட். ஸோ பவர் டெலிவரி ப்ளஸ் எஃபிஷியன்சி இன்னும் நல்லாவே இருக்கும். மற்றபடி யூஸ்வலாக ஜிகாபைட்டில் கொடுக்குற எல்லாமே அதே சேம் கேபிள்ஸ், நல்லா ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல ஃபேன் தான். மற்றபடி எப்போவும் சொல்கிற மாதிரி ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர்னு சொல்கிறாங்க, தெரியல எப்படின்னு கெப்பாசிட்டர்னு. மற்றபடி ஓவர் வால்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், அண்டர் வால்டேஜ் இது எல்லாமே யூஸ்வலாக எல்லா ஜிகாபைட் பிஎஸ்சிலையும் நம்ம பார்க்கலாம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 850 சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்தால் மட்டும் 750 போங்க. அப்புறமா கேபினெட், எல்லாருமே கேபினெட்டை ரொம்ப ஈஸியாக சூஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லாரும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கேபினெட் எப்போவுமே அதோட சைஸ் அப்புறம் ஃபேனை பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது. ஃபேன் சூஸ் பண்ணுறதுலையுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அதுதான் இன்டாக்ட் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ நான் இங்கே ஒரு டெமோ காட்டுறோம் பாருங்கள். ஒரு சீப்பான கேபினெட் சூஸ் பண்ணோன்னா அதில் முன்னாடி 3 ஃபேன், பின்னாடி ஒரு ஃபேன், அப்படி நிறைய ஃபேன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நினைப்போம் நிறைய ஃபேன்ஸ் இருக்கனால இன்னும் கூலிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இந்த இமேஜை பாருங்க. ஆக்சுவலாக நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக எல்லா ஏரையுமே உள்ளே இருக்கும், ஃபுல்லாக கூலிங் உள்ளே வரும். ஆனால் உள்ளே இருக்க ஹீட்டு வெளியே போகிறதுக்கு எந்த சான்ஸுமே இருக்காது. இதனால் இன்னும் காம்பனன்ஸ் ஹீட்டு தான் ஆகுமே தவிர கூல் ஆகாது. ஒரு வழியாக கூல் ஏர் உள்ள வந்தாலுமே இன்னொரு வழியாக ஹீட்டான ஏர் வெளியே போய் தான் ஆகணும். சேம் நம்ம லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி தான். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட காம்பனன்ஸை ரொம்ப கூலாக பார்த்துக்க முடியும். மற்றபடி எல்லா ஃபேனுமே உள்ள ஏரை சக் பண்ணதுனால எந்த விதத்துலையுமே நம்ம பிசி கூலாக போகிறதில்ல. ஸோ எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, அதே வேளையில் எல்லா ஏரையுமே வெளியவும் போகிற மாதிரி வைக்கக்கூடாது. எல்லா ஏருமே வெளியே போச்சுன்னா ஹீட்டு மட்டும்தான் வெளியே போகும். வெளியே இருந்து நம்ம கூலான ஏர் உள்ளே வராது. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இதுலேருந்து எல்லாமே எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ எல்லாமே வெளியே போகுது. ஆக்சுவலாக ஹீட்டான ஏர் எல்லாமே வெளியே போகுது. ஆக்சுவலாக காம்பனன்ஸ் கூலாகிறதுக்கு
எந்த கூலிங் யாருமே உள்ளே வரதில்லை. ஸோ இப்படியும் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இங்கே எஸ்பிஜியோட கேமரா சூஸ் பண்ணுறேன், அதை காட்டுறேன். ஓகே, அண்டர் 5000 எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த எஸ்பிஜியோட டிஃபெண்டர் கேபினட் தான். ஸோ இதில் அவங்க பாருங்கள், இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அவங்க முன்னாடி இன்டாக்ட் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் கூலான ஏர் எல்லாமே உள்ளே வரும். பின்னாடி எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு வழியாக முன்னாடியிலேருந்து கூலான ஏர் வந்து பின்னாடி வழியாக ஹீட்டான ஏர் போகும். இந்த மாதிரி தான் எப்போவுமே கேபினட் சூஸ் பண்ணணும். இந்த கேபினட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லலை, இங்கே எந்த கேபினட் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் அதோட ஏர் ஃப்ளோ முக்கியமாக பார்த்து வாங்க. அதில் என்ன ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இன்டாக்ட் ஃபேன் முன்னாடி கொடுத்துருக்காங்களா, எக்ஸாஸ்ட் ஃபேன் பின்னாடி கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி பார்த்து வாங்க. இல்லைன்னா அவங்க பிசி காம்பனன்ட்ஸுக்கு தான் டேஞ்சராக இருக்கும். ஏன்னா ஓவர் ஹீட்டிங் எப்போவுமே காம்பனன்ட்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பார்த்து வாங்க. ஸோ முன்னாடியுமே இந்த மாதிரி ஃபேன் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏர் கூலிங், அதாவது ஏர் சக் பண்ணி எடுக்கிறதுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்கும். இந்த கேபினெட்டில் முன்னாடி நம்மளால் 3 ஃபேன் மவுண்ட் பண்ண முடியும், ஆனால் 2 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அது இன்கேஸ் ஏஏஓ போட்டோம்னா 360mm ஏஏஓ போட்டால் முன்னாடி மவுண்ட் பண்ணிக்கலாம், இந்த ஃபேன்ஸை டாப்பில் மவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி சேம்பரில் கூட ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிபியூவை வெர்டிக்கலாக இன்ஸ்டால் பண்ணலாம். மற்ற கேபினெட்டில் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு செப்பரேட்டாக மவுண்டிங் எல்லாம் வாங்கணும். ஆனால் இந்த கேபினெட்டில் அது கூடவே கொடுக்குறாங்க அந்த மவுண்டிங் எல்லாமே. அப்புறமா நார்மலாக ஸ்டோரேஜ் இதெல்லாம் பெரிய இதில்லை. அப்புறமா மதர் போர்டு மவுண்டிங். ஆக்சுவலாக நம்ம ஒரு நல்ல பிராண்டில் கூட நம்ம ஒரு அவங்கக்கிட்ட இருக்க கம்மியான ப்ரைஸில் ஒரு கேபினெட் வாங்குறோம்னா அவங்க ATX வரைக்கும் தான் சப்போர்ட் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா EATX வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ATXல இருந்துமே இன்னும் பெரிய மதர் போர்டை நம்மளால் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சைஸ் எல்லாம் பாருங்கள், எஸ்பெஷலி PSUலேருந்து எவ்வளோன்னு பாருங்கள். நம்ம PSU மேபி இன்னும் லெந்தாக வாங்குவோம், நம்ம கேபினெட்டில் செட் ஆகாது. PSUலேருந்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கூலர் ஹைட்டு பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம பட்ஜெட்டில் இருக்கிறவங்க ஏர் கூலர் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ஏர் கூலர் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஏர் கூலரோட ஹைட்டு இதில் பாருங்கள், இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்புறம் ஜிபியோட லென்த்து, இப்போ வர லேட்டஸ்ட் ஜிபி எல்லாமே 3 ஃபேன்ஸில் ரொம்ப லெந்தியாக இருக்கும். ஸோ அந்த ஜிபியூ மேனுஃபேக்சர் வெப்சைட்டில் போய் அவங்க ஜிபியோட லெந்தும் பாருங்கள், கேபினெட்லையும் எவ்வளோ வரைக்கும் சப்போர்ட் ஆகணும் பாருங்கள், அப்போ நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட் தான். ரொம்ப சீப்பான கேபினெட் வாங்கினோன்னா சில கேபினெட்டில் நானே பார்த்துருக்கேன், கேபிள் மேனேஜ் பண்ணும்போது கேபினெட் பின்னாடி சைடை பெண்ட் பண்ணி தான் நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க, அதுவும் நல்லா இருக்காது. ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு கேபினெட்டாக பார்த்து வாங்குங்க. நான் கேபிள் மேனேஜ் பண்ணலன்னா கேபிள் தாறுமாறாக இருக்கும், அதில் ரொம்ப நாளாக டஸ்ட்டு போய் அதில் அக்கமுலேட் ஆகும். டஸ்ட் எல்லாமே பிசியை ரொம்ப ஸ்லோவாக கில் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ரேம், நம்ம ஆக்சுவலாக இங்கே பட்ஜெட் மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம், SH சீரியஸ் போகலை. ரேம்லேயே அதனால் நம்ம DDR4 தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ DDR5 ஏன் போகலன்னு கேட்டால் DDR5 மதர் போர்டு இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இன்னொரு விஷயம், DDR ரேமும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். DDR5 ரேம் DDR4 கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மணிக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக 10 FPS வரைக்கும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. DDR5 4800 MHz கூட கம்பேர் பண்ணலாம் DDR4. ஸோ அதனால் அந்த 10 FPSக்காக நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்காது. நம்ம இன் ஃபியூச்சரில் மதர் போர்டு அப்கிரேட் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணலாம். அந்த டைமில் DDR5ஓட ப்ரைஸ் DDR4 ப்ரைஸுக்கே வந்துடும். இப்போதைக்கு ஹை ப்ரைஸாக தான் இருக்குது, ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம மதர் போர்டு அப்கிரேட் பண்ணும்போது நம்ம DDR5 ரேமும் ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம DDR4 தான் சூஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே நம்ம பட்ஜெட்னாலே ஒரு ஸ்டிக் தான் சூஸ் பண்ணுவோம் 8GB. ஆனால் இந்த பில்டுக்கு ஒரு ஸ்டிக் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது, ஏன்னா 13 ஜென் ப்ராசஸர், அதனால் 2 ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். 8x2 4 ஸ்லாட் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்னா இன்னும் அப்கிரேட் பண்ணலாம். இப்போதைக்கு 16GB சூஸ் பண்ண போகிறோம் 8x2. அப்புறம் ஹார்டிஸ்க் நம்ம யூஸ்வலாக ஸ்கிப் பண்ணுவோம், ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ரைமரியாக நம்ம NVMe SSD தான், இங்கே அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். 500GB ஏடேட்டாவோட ஷார்ட் பிக்ஸ். அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டே வருது. ஆக்சுவலாக 2000க்கு மேலே சேல் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ 2800 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த பில்ட் ஆக்சுவலாக 53K கீழேயே வந்துடுச்சு. நானே 55 ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ப்ரைஸ் டெய்லி ட்ராப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் கூட கொஞ்சம் இன்னும் வெயிட் பண்ண கிடையாது. உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த பில்ட் பண்ணலாம். எங்கிட்ட கூட இப்போ 15K பட்ஜெட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த பில்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா இதில் அப்கிரேட் பண்ண வேண்டியது கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும்தான். கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டேன்னா என்னோட 13 ஜென்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை என்னால் எடுக்க முடியும். அதே போல் கேம் பிளேயும் 2K ரெசல்யூஷனில் கூட கேம் பிளே தாராளமாக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அப்புறமா இது கூட கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த பிசி பில்ட் கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணலாம்னா அதுக்கு மேக்ஸிமமாக RTX 3080 வரைக்கும் பேர் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ராசஸரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். மதர் போர்டும் ஓகே தான். AMD சைடு போனீங்கன்னா 6800 வரைக்கும் பேர் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸோ மேக்ஸிமம் இது சொல்லிட்டேன். மினிமம் கூட இருக்குது, இது ஆக்சுவலாக இருக்குது. மினிமமாக நீங்கள் AMD சைடுலன்னா 6600 XT பேர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பேர் பண்ணுறான் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த பில்ட் கூட ஒரு சீப்பான கிராஃபிக்ஸ் கார்டு எப்போவுமே ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. NVIDIA சைட் போகிறீங்கன்னா மினிமமாக RTX 2060 12GB சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா RTX 3050 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. RTX 2060 ஸ்டாக் இருக்கிற வரைக்குமே RTX 3050 ஒரு வேல்யூவான கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்காது. அது ரொம்பவே ஓவர் ப்ரைஸான கிராஃபிக்ஸ் கார்டு. அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்குமே 3060 ஸ்கிப் பண்ணிட்டு 3060 Ti பாருங்க. டிஐயில் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது கேம் பிளேக்கு எல்லாமே. உங்களுக்கு நிறைய VRAM வேணும்னா மட்டும் 3060 சூஸ் பண்ணுங்கள் 12GB. மற்றபடி கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே 3060 Ti தான். இப்போ 2000 3000 தான் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குமே ரெண்டுக்குமே. ஸோ டிஐ இன்னும் ரொம்ப நல்லா கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ மினிமமாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணுங்கள். மேக்ஸிமமாக நான் சொன்ன வரைக்கும் பேர் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் ப்ராசஸரை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் Z690 மதர்போர்டு தான் சூஸ் பண்ணணும். அது ஒரு 18,000 19,000 கிட்டே இருக்கும். அதில் DDR5 சப்போர்ட்டுமே இருக்கும். ஸோ அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தாராளமாக அந்த மதர்போர்டு சூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபீச்சருக்குமே Z690 சூஸ் பண்ணலாம். ஃபீச்சரில் கண்டிப்பாக 15,000 கீழே அந்த மதர்போர்டு வந்துடும். அதோட ப்ரைஸிங் DDR5 சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ கேமிங் இந்த பில்ட்டில் எந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணலாம்? ஆக்சுவலாக நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணல. இன்டலோட 730 UHD அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பில்ட்டில் கேமிங் பண்ணணும்னா நம்மளை காம்படிட்டிவ் கேமிங் பண்ண முடியும். ஆக்சுவலாக வேர்ல்ட் ரன் ப்ளே பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 100 பேஸுக்கு மேலே அதே மாதிரி CS:GO ப்ளே பண்ணலாம், 100 பேஸுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஹை அண்ட் கேம் தான் நம்மளால் AAA டைட்டில்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணுறது கஷ்டம் தான். ஆக்சுவலாக GTA 5 ப்ளே பண்ணலாம், ஏன்னா GTA நல்லா ஆப்டிமைஸ்டு கேம். இல்லை 50 APSக்கு மேலேயே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அசாசின் கிரீட் மாதிரி கேமால் நம்மளால் லோ கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். மற்ற GTA 5 காம்படிட்டிவ் கேம் வேர்ல்ட் ரன் CS:GO எல்லாம் நம்மளால் 1080pல ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். ஸோ மற்ற கேம்ஸுக்கு தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஈஸியாக ப்ளே பண்ணலாம். நம்ம 2K ரெசல்யூஷனில் கூட ப்ளே பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ப்ராசர் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பில்ட் பண்ணலாம். என்கிட்ட கூட ஒரு 50,000 இருந்தால் கண்டிப்பாக இந்த பில்ட் தான் பண்ணுவேன். கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு பில்டு 50,000 பண்ணால் கண்டிப்பாக ஒரு சீப்பான கிராஃபிக்ஸ் கார்டு லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் நம்மளால் அப்கிரேடாக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜெனில் அப்கிரேடாக இருந்துட்டு அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ணுறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதிரி பில்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு கூட அப்புறமா அப்கிரேட் பண்ணலாம். எப்போவுமே நம்மளை CPUவில் அப்டேட்டாக இருப்போம். வீடியோ எடிட்டிங்னு வந்தால் கூட இந்த CPU ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். AMD எல்லாம் ஈஸியாக பீட் பண்ணிடும். அதே வேலையெல்லாம் இதில் இன்டலோட இன்டெல் கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்டெல் கிராஃபிக்ஸில் இன்டலோட குவிக்சிங் வீடியோ டெக்னாலஜி இருக்குது. இது இன்னும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே 50-55 பட்ஜெட் இருக்கவங்க இந்த மாதிரி பில்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.